நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இதுல நவில் அப்படின்ற ஒரு சிறப்பு மிக்க வினையை வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. நவில் அப்படின்ற இந்த வினை இந்த குறள்ல மட்டும்தான் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. நவில் அப்படின்னா சொல்லுதல், பயிலுதல், படித்தல் அப்படின்ட்டு பொருள் உண்டு. இது இல்லாம ஒரு நூலோட பொருளை ஆழ்ந்து தெரிந்து கொள்ளும் பொருட்டு அதை திரும்ப திரும்ப வாசிப்பது, அதுக்குதான் நவில்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நவில்தோறும், தோறும்னா தினந்தோறும், அப்போ படிக்க படிக்க, படிக்க படிக்கனா ஆழ்ந்து படிக்க படிக்க. நவில்தோறும் நூல் நயம், நூல் நயம் அப்படின்னா நூல் அப்படின்னா நல்ல நூல் அப்படின்னா நூலின் பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நயம் அப்படின்னா இன்பம், நூல் நயம் அப்படின்னா நல்ல நூல் இன்பத்தை தரும். எப்போ? நவில்தோறும், படிக்க படிக்க நல்ல நூல் இன்பத்தை தரும். அது போல பயில்தோறும், பயில் அப்படின்னா பழகுதல். இப்போ பழக பழக, யார்கிட்ட? பண்புடையவர்களிடம் நாம் பழக பழக அது ஒரு நல்ல நூல் வாசிப்பதற்கு சமமானது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இப்போ இந்த குறள்ல வள்ளுவர் சொல்ல வரும் கருத்து என்னன்னா, ஒரு நல்ல நூல் செய்ய வல்லதை ஒரு நல்ல நண்பர் செய்வார் அப்படின்ட்டு சொல்றார்.